பையிலோ வருவனும்பல நீ எப்போதானே வந்த சரி அந்த நீ பிளானே காரியம் ஒன்றும் சில்லு சில்ல இன்னும் ஒன்று டெய்லி நான் நீ பத்திரிக்கை வச்சு எடுக்கணும் இல்லை அங்கே கமத்தி தள்ளுவா நாங்கள் அங்கே விலைக்கு வருதா வருதா கிழங்கு இறஞ்சதெல்லாம் ஓ வெள்ளம் அணைச்சிட்டு தம்போம் வெள்ளம் அடிச்சு கதை இல்லை இல்லையா இது தீ அணைச்சிட்டு தான் போகணும்னு போகும்போது குறுக்கு இந்த கௌசிக் வந்தா துள்ளி வந்தாது எங்கே இவன் பொடியனுக்கு சம்மந்தம் இருந்து பார்க்கண்டேன் நீங்கள் பார்க்கணும் அவன் பார்த்து வச்சிருக்கேன் இஷ்டப்பட்டாங்க பாட்டி இஷ்டப்பட்டாங்க கிட்ட இல்லைதான் அது கொண்டு விட்டாங்க பார்த்து வச்சிருந்தேன் விളിച്ചോണ്ടാ சின்னவன் கேட்கறதல்ல இப்போ ஜாதி வரத பண்ணு அவனுக்கு பயங்கர இஷ்டம் ஒரு பண்ண கொண்டு விட்டு அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு இல்லை நான் தான் அவங்க லைஃப் வச்சுரு நம்ம எனக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் மரல எல்லாம் செட் செய்து கிழங்கு இறச்சி வச்சாக்கும் இந்த மலையிலேயாக்கும் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் மரம் எல்லோரும் சேர்ந்து லீவ் டைமில் கிழங்கு இறச்சி வச்சு தான் இந்த நம்ம கன்னியாகுமரியோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். சரி நான் சொல்ல விட சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ சரி உன மச்சான் யார் எடுக்குது மச்சான் கத்திய விடு இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி ஸ்பாட்டு வந்தாச்சு. இனி உடனே கிழங்கு இறச்சி எல்லாம் ரெடி பண்ணதாக்கு நம்ம அடுப்பு விட்ட வேண்டிப்போ நம்ம எங்கே போகிறோன்னா விரவு எடுக்க ஆக்கும். விரவு எடுக்க ஸ்பெஷல் ஒரு பையன் உண்டு. இப்போ இந்த விரவு தெங்கில் ஏறம் ரப்பரில் ஏறவா துபாயில மറ്റേ இது பேரத்தம்பளம் பறிச்சதாங்க பண்ணி அந்த கும்பலை பிடிச்சா இல்லை மக்களே. அப்போ நம்ம இந்த பாறை யாதுன்னா உண்மையான நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் வீடியோ எடுத்த அந்த மேன் வெர்சஸ் வைல்டு வீடியோ எடுத்த பாறையாக்கும். இந்த பாறை மேலோடையாக்கும் ஏன் நம்ம யாரும் போனதில்லை. இந்த பாறை ஒன்று இதுக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு பாறை ஒன்று சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண வந்த பாறை வந்து அதான் இருக்குது நனையா பாறையாக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்க பார்த்தீங்களா இந்த பாறை வந்து நம்ம செல்லி தான் ஆகணும். நம்ம இங்கே ஒரு 100 ஏரட்டாக இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். மழை பெய்தாச்சுன்னா நனையவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள ஒரு அடிப்பொலி பாறையாக்கும். இது வந்து இயற்கையோட ஒரு அழகுன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது இந்த பாறையை. நம்ம இங்கே வைப்பு பண்ணனாலே பாறை இடம் இந்த இடமாக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்னச்சுன்னா மொபைலில் ரேஞ்சு கிட்டாது. அதை ஒன்று நமக்கு நிம்மதியாக வந்து இங்கே இருக்கலாம். எப்போ வேணாலும் வரலாம். சூப்பராக இருக்கும். சரி நம்ம இப்போ சமையல் பண்ணால் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பையமாரெல்லாம் அங்கே போயாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி எல்லோரும் அவரோட பரிபாடியை தொடங்கிச்சுன்னு இந்த உள்ளே எரியுது. அடுப்பு செட் பண்ண போகிறோம். 3 கல்ல எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோம். அப்படியே அடுப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஒடிச்ச விரவெல்லாம் கொண்டு நம்ம அடுப்புக்கு கொண்டு தீ கூட்டம் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கோம். எல்லோரும் அப்படியே பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் இருக்குன்னு. அடுத்து இது வந்து கிழங்கரியதாக்கும். கிழங்கரியதை பரிபாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன லெவன் உரிச்சு நிற்க அறியல. இன்னி வந்து அரிஞ்ச கிழங்கு வந்து ஒரு 3-4 வெள்ளம் கழுவணும். அது கழுவல ஸ்பெஷல் பெனட்டாக்கு பெனட்டும் ஜெர்னும் அப்படி எல்லோரும் கிழங்கெல்லாம் கழுவிட்டு இருக்கணும். அப்படியே லீச்சு தின்ன பரிபாடி காட்டின்னு இருக்கேன். என்னன்னு பார்ப்போம். அப்படி இருந்து உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்படி பரிபாடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். வாழை இலை எடுக்கணும். அப்போ வாழை இலை எடுக்காது விளக்கி வந்தோம். இதாக்கு எங்களுக்கு ஆறு வெள்ளம் இல்லாதெல்லாம் வச்சு கிடக்கு. சூப்பர் ஏரியா ஆகும். ஒரு வாழை இலை எடுக்கணும் எவ்வளோ பெரிய பாடம் இப்போ தான் தெரியும். 2000 அதோட பயங்கர பாடா இருக்கு. சரி இதில் இருக்கட்டும். ஒரு பாறை உண்டுல எடுத்து வச்சா பாறை சொல்லி உண்டு உண்டு அந்த காவுக்கு எடுத்து வந்துல ஓ அப்படின்னு சொல்லி அப்பா தள்ளுக்கு அங்கேட்டா வேறு பாத்தீங்களா சரி ஊட விட்டுச்சு. நான் ராத்திரி நடந்து வந்தேன். இங்க 3 வாதம் படிச்சது பாதையும் கடல கதை உப்பு பிடிச்சிருக்கணும். கணக்கா இருக்கு அப்படி இறச்சி ரெடியாச்சு. இது கணக்கா இருக்குல்ல. തിളപ്പ് കണ്ടാ കണ്ട് കിളങ്ങ് മയക്ക പരിപാടിയാക്കും. ആനന്ദണ്ണ ഇറച്ചി വന്നിട്ടിരിക്ക്. அங்க போய் விழுவாங்க நினைச்சு பாரு. அப்படி மலை சாரல் மாதிரி கோயந்தன சொந்தர்லா ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு. அந்த அந்த இலைய எடுத்து மாட்டி இல்ல எல்லாரும் ஓகே ஆச்சுல. ஓகே மகா அப்ப எல்லாரும் சாப்பிட போறோம். மச்சான் வச்சது எப்படி கொள்ளலாம் இல்ல கொள்ளாம அடி தருவாங்க. அங்க இருந்து பார்க்க மாட்டோம். மச்சான மச்சான கிட்ட எடுத்து இல்லையே வரட்டா இல்லையே அத்த இன்னைக்கா மனம் பயங்கர மனம்டா இல்ல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. எப்பவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மாரே பொன்மாரே போதும் என் மேலே தாங்கிக் கொள்ளும் தங்காதே தங்காதே
பாருங்கண்ணா.